திருமூலர் சொல்வது அளவறிந்து உண்டு. பசி வந்தால் உண், சுவைக்காக அல்ல. சிவவாக்கியர் சொல்வது ஐம்புலனும் அடக்கில் ஆனந்தம். நாக்கு அடங்கினால் மனம் அடங்கும். பட்டினத்தார் உணர்த்துவது உண்டி அதிகம் என்றால் உள் அறிவு குறையும். ஒரு சிறிய சித்தர் கதை. ஒரு நாள் ஒரு இளைஞன் திருமூலர் அருகே வந்தான். ஆசான், பணம் ஆசை குறைந்தது, பொன் ஆசை குறைந்தது, ஆனால் சாப்பாட்டு ஆசை மட்டும் விடவில்லை என்றான். திருமூலர் சிரித்தார். அவரை அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். ஒரு பாத்திரம் நிறைந்த உணவை முன் வைத்து சொன்னார். பசி இருக்கிறதா? இளைஞன், இல்லை ஆசான். அப்படியெனில் சாப்பிடு என்றார். பசி இல்லாமல் எப்படி சாப்பிடுவது என்றான் அவன். திருமூலர் மெதுவாகச் சொன்னார், அப்படியே ஆசை இல்லாமல் சாப்பிட கற்றுக்கொள்ளு. அடுத்த நாள் அவருக்கு உணவு கொடுத்தார். அவன் வயிறு நிரம்பியும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நிறுத்து என்றார் சித்தர். இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கிறது ஆசான். அது பசி இல்லை, அது நாக்கு என்றார். மூன்றாம் நாள் இனிப்பு வைத்தார். இன்று இதை தவிர்த்து சாப்பிடு என்றார். அவன் சிரமப்பட்டான், ஆனால் தவிர்த்தான். இப்போது யார் பெரியவன் என்றார் சித்தர். அவன் தலையை குனிந்தான். நான் இல்லை, என் மனம்தான் அடங்க ஆரம்பித்தது. ஆறாம் நாள் இரவு லேசான கஞ்சி மட்டும். அவன் அமைதியாக இருந்தான். மனம் சாந்தம். திருமூலர் சொன்னார், பசி உடலின் குரல், ஆசை நாக்கின் குரல். நாக்கை வென்றால் உள்ளே இருக்கும் ஆனந்தம் எழும்பு. அன்று முதல் அவன் சாப்பிட்டான், ஆனால் அடிமையாக அல்ல. நாக்கு அவனை ஆளவில்லை, அவன் நாக்கை ஆள ஆரம்பித்தான். ஓம் நமசிவாய.